மதுரை சோழவந்தானில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடிக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. 30 நாளைக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா விலை வச்சுதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் மத்திய அரசாங்கம் உடனடியாக இடி அனுப்பி அதுல என்னென்னலாம் முறைகேடு இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் சோதனை செய்த பொழுது சுமார் 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிச்சாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பத்திரிகையில் வந்த செய்தி முழுமையா விசாரிச்சா இந்த மதுபான நிதியில் மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்தி. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்ல, இப்போ இங்கெல்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் புதுசா பேர் வச்சுக்குவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அதுக்கு ஒரு பெயர் சூட்டுவார். எப்படி நம்முடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுமோ அது மாதிரி பெயர் சூட்டுவதிலே சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். பெயர் சூட்டுவார், அதோட விட்டுருவார். ஆக இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி ஒரு விளம்பரத்தார் அடிச்சு ஊர் ஊரா இந்த அதிகாரிகள் எடுத்துட்டு வந்து வீடு வீடா உங்களை பார்த்து சந்திச்சு உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்டு அந்த குறையை தீர்ப்பாங்களாம். இது நிஜமா நடக்குமா? ஒண்ணு வேணா உண்மை. 4 வருஷமா அவர் ஆட்சி 46 பிரச்சனை மக்களுக்கிட்ட இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார். 46 பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர். பிரச்சனை தீர்க்கல, பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆக இப்படித்தான் போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போய் அங்க ஒரு திட்டு கண்டா அங்க ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துக்குவாரு. முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டி திறந்து மனு படிச்சு பார்த்து தீர்க்கிறாரு. செஞ்சாரா? என்னமோ நாட்டு மக்கள் தங்கத்தையும் வைரத்தையும் பெட்டிகளை போட்ட மாதிரியும் அதுக்கு சீல் பூட்டி சீல் வச்சு கொண்டு வர மாதிரி எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்கினாங்க. மனு வாங்கின பிறகு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது. மனு ஆத்துல கிடக்குது. அதே மாதிரி நான் நீட் தேர்வு ரத்து பண்றாரு. நீட் தேர்வு ரத்து பண்ண சொல்லி தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினார். 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கி சேலத்தில் மாநில திமுக இளைஞர் மாநாடு நடத்துறாங்க. அங்க மேடையில் வச்சிருந்தாங்க. அங்க காத்தடிச்சது எல்லாம் பறந்து போய் திமுக காரர் அமர்ந்திருக்கிற காலுக்கடி அந்த மனுலாம் விழுந்து மிதிப்பட்டதுதான் இந்த அந்த நீட் தேர்வுக்கு வாங்கின மனுனுடைய கதி. இப்படி எதையுமே செஞ்சது கிடையாது. ஆனா செய்யறத பாரி செய்வாங்க. அது நடக்காது. மக்களை ஏமாற்றுவதிலே 1ஆம் நம்பர் கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்னைக்கு நான் பல முறை சொல்லிக்கிறேன், இது கொடி நல்லா பறக்குது இல்லைங்க? பறக்குதா? எதனால பறக்குது? காற்றுனால தானே பறக்குது. காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா? இப்படி கண்ணில் பார்க்காத காட்டில் கூட ஊழல் செய்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். அப்படி கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. நாட்டிலே இந்தியாவிலேயே எவ்வளோ மாநிலம் இருக்குது. ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். அதனாலதான் இன்னும் அந்த ஊழல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அரிசி பேர ஊழல், வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழலுக்காக ஒரு கட்சி இருக்கிறோம். அது திமுக கட்சி ஒண்ணுதான். ஆக 2026ஆம் ஆண்டு
இன்றைக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். மதுரை சோழவந்தானில் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்.